ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் முதல் பருவத்தில் இருக்கிற இயல் 1 இருக்க மனப்பாட பகுதி செய்யுள் பகுதி தான் பார்க்க போகிறோம். இன்பத்தமிழ் இதை எழுதினவர் பாரதிதாசன். நுழைய முன் பாருங்கள். நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். பாரதிதாசன். நம்ம ஏற்கனவே நுழைய முன்னில் பார்த்த மாதிரி பாரதிதாசன் தமிழுக்கு வெவ்வேறு பல பெயர்கள் சூட்டி மகிழ்ந்திருக்காரு இந்த பாட்டில். ஃபஸ்ட்டு தமிழுக்கு அமுதுன்னு பேர் சொல்கிறாரு. ஏன்னா அந்த இன்பம் தர தமிழ் உயிருக்கு நேரானது. உயிருக்கு நேர்னால் அமுதம் போன்ற உயிருக்கு நேரானதுன்றதுனால அமுதுன்னு சொல்கிறாரு. அடுத்தது தமிழுக்கு நிலவுன்னு பேர் வைக்கிறார். இன்பத்தமிழ் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கிற நீர் போன்றது, அதனால் அது நிலவு பேர் வைக்கிறார். தமிழுக்கு மனம் என்று பெயர். அது நாங்கள் வாழ்கிறதுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஊர் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றதுன்றாரு. நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும்னு சொல்கிறாரு. தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. அதாவது வானத்துக்கு எல்லையே கிடையாது, அதே மாதிரி தான் தமிழுக்கும் எல்லையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இன்பத்தமிழ் படிக்கும்போது நம்ம சோர்வு எல்லாத்தையுமே நீக்கி நம்மளை ஒளிர செய்யும் தேன் போன்றதுன்னு சொல்கிறாரு. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது என்று சொல்கிறாரு. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்று உறுதிமிக்க வாளாகும் அப்படின்லாம் பாரதிதாசன் இந்த பாட்டில் தமிழை புகழ்ந்து பாடியிருக்கிறாரு. நூல்வெளியில் பாரதிதாசனோட சிறு குறிப்பு பார்ப்போம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம், கனக சுப்புரத்தினம். பாரதியார் மீது இவர் கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக கொண்டு நிறைய பாட்டு இவர் பாடியிருக்கிறார். அதனால் இவரை புரட்சி கவி என்று போற்றுகிறாங்க. இவரை பாவேந்தர்னு சிறப்பு பேர் வச்சும் கூப்பிடுறாங்க. இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது.